ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிகரஸ்டு மிஷனரி சாப்டர் 10 தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, டேரெக்டாக மான்வாக்குள்ளே போயிடலாம். உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷாக் ஆகுறான், எனக்கு ஃபியான்ஸே இருக்கா அப்படின்ட்டு. உடனே இதுக்கு வந்து பிளிண்டா வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வெக்கப்பட தேவையில்ல எங்கள் மாஸ்டர், அதுவும் இல்லாமல் நீங்கள் முட்டாள் மாரி நடிக்க தேவையில்லை உங்கள் மனசில் இருக்கிறத மறைக்கிறதுக்காக. எலினா உடனே என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே அமிலியா, அவள் வந்து ரேஃபோல்டு கவுண்டியை சேர்ந்தவ. உடனே ஹீரோ இந்த பக்கம் பார்த்தா ஷாக் ஆயிடுறான், அப்படின்னு நினைக்கிறான் அவ அந்த பொண்ணு தானே அவ அப்படின்ட்டு. அமிலியாவோட இன்ட்ரோவே சும்மா பயங்கரமா வெறித்தனமா கொடுக்குறாங்க, ஒரு வில்லியை காட்டுற மாதிரி. அப்பதான் ஹீரோ சொல்றான், நோபல்ஸ்லேயே சிறந்த நோபல்னு சொல்றது ரேஃபோல்டு கவுண்டியை தான். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் கூட எல்லாரு கூட அவங்க சகஜமாக பழகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனாலே மக்கள் எல்லாருக்குமே ரேஃபோல்டு கவுண்டினாலே ரொம்ப பிடிக்கும். யாருக்கு எப்படி தெரியுமோ என்னமோ, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் எதனால்னா, நான் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்தேன்ற ஒரு காரணத்தினால. ஒரு கெட்டு போன ஆப்பில் கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்த்தா அது முன்னாடி அழகாக தான் தெரியும், ஆனால் பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது கெட்டு போயிருக்குன்ட்டு. அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அமிலியா ரேஃபோல்டும். அப்போ தான் நம்ம ஹீரோ மறுபடியும் நினைக்கிறான், அமிலியா ரேஃபோர்டு அவள் சும்மா இல்லாமல் அவளோட கவுண்டியில் வந்து ஒரு ரெகுலேஷன் குரூப்பை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் சக்சஷன் ஃபைட்டில் வந்து யாரெல்லாம் அவளுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னது மட்டும் இல்லாம ரேஃபோல்டு அவ எடுத்துக்கிறா. இது மூலமா தான் அவளுக்கு வருங்காலத்துல ஒரு பேர் கிடைச்சது, விச் ஆஃப் நார்த்ன்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், அமிலியா யார் கூட கை கோத்து இருந்தான்னு பாத்தீங்கன்னா டெல்பின் ஹவுஸ் ஹோல்டு கூட தான். ஸ்டேடியம் வந்து போர்ல இருக்கும் போது டெல்பின் ஹவுஸ்க்கு ஐடியா கொடுத்து பெரிய அழிச்சது இவ தான். இப்பெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு சிரிக்கிறான் ஒரு செகண்ட். உடனே ஹீரோ வந்து பிளிண்டாவை பார்த்து ஒன்று கேட்கறான், என்னோட அப்பா எப்போ ரிட்டர்ன் வராரு அப்படின்ட்டு. பிளிண்டா அதுக்கு வந்து அவர் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஒரு வாரம் அதுவே அதிகம். உடனே பிளிண்டா கிட்ட என்ன சொல்றேன்னா, பிளிண்டா நம்ம வந்து ரேஃபோல்டு கவுண்டிக்கு இப்பவே போறோம். யங் மாஸ்டர் இருங்க, இன்னும் அமிலியாவோட பர்த்டேவே இன்னும் வரல, அப்புறம் எதுக்கு நம்ம அங்க போனோம் அப்படின்னு பிளிண்டா கேட்கறான். உடனே ஹீரோ கேட்கறான், எதுக்கா அங்க போறதே காசு வாங்கிட்டு வரதுக்காக தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமிலியாவை தான் காட்டுறாங்க. அமிலியா அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம அவளோட பாய் கீழோ ஸ்பைடர் எப்பவுமே வச்சுட்டு தான் இருக்கா. யாருக்கோ அவளோட ஷூவை கைட்டி இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறா. அப்பதான் தெரியுது ஊருக்குள்ள வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணு, அவ செருப்பே இல்லாம இருக்கா. அவளுக்கு வந்து இவளோட ஷூவை கைட்டி இந்தா போட்டுக்கோ அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கொடுக்குறா. உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து லேடி அமிலியான்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அமிலியா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது என்னோட நாடு, இந்த நாட்டில் வந்து வெறுங்காலோடு நடக்கணும்னா அது நான் மட்டும் தான் நடக்கணும், என்னோட மக்கள் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறா. உடனே அமிலியா வந்து பின்னாடி இந்த சோல்ஜர்ஸ் கேட்டலாம், இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கு இடமும் எல்லாருக்கும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்பவே நன்றி லேடி அமிலியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, லேடி அமிலியாவோட கார்டனை தான் காட்டுறாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா லேடி அமிலியாவோட காலை வந்து ஒருத்தன் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்பவே அருமையான விஷயம். சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அமிலியாவோட காட் நைட் தான், அவனோட பேர் வந்து பெர்னாப். பொண்ணு அமிலியா என்ன சொல்றானா, என்னோட அப்பா வந்து எப்பவுமே என்னத்தை எதிர்பார்ப்பாருன்னா ஒபீடியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாரு, அதுவும் இந்த டெரிட்டரி மக்கள் கிட்ட இருந்து. ஆனா பொதுவான மக்கள் எல்லாமே யார் பக்கம் சாய்வாங்கன்னா, அவங்கள யார் நல்லபடியா ட்ரீட் பண்றாங்களோ, அவங்களுக்கு யார் நல்லபடியா சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் தான் போவாங்க. உடனே பெர்னப் என்ன சொல்றானா, ஆமா லேடி, நீங்க இந்த மக்களோட மனசெல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, இதன் மூலமாவே உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சா மாரி தான். ஃபியூச்சர்ல வர சக்சஸர் காம்படிஷனுக்கு இதுவே உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். உடனே அமிலியா கேட்கிறான், அந்த ஃபைனஸ்ட் ஸ்வாட் ஆஃப் த நார்த் அந்த டேவில் என்னாச்சு அப்படின்னு கேட்கும். பெர்னப் என்ன சொல்றானா, இல்லை அதில் நான் தோத்துட்டேன். எதனாலனா, நான் ஜெயிச்சிருக்க முடியும், ஆனால் நான் ஜெயிச்சா எல்லாரோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். அப்போ பெர்னப் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அமிலியா கிட்ட, இது சரியான நேரம் கிடையாது உங்களை பற்றி தெரியறதுக்கு. அது எதனால்னா, நான் உங்களோட கத்தின்றது எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். அப்படி அவன் சொல்லி முடிச்சோன்னே அமிலியாவோட காலில் முத்தம் கொடுக்குறான். அமிலியா உடனே சொல்கிறா, கண்டிப்பாக, அது மட்டும் இல்லாமல் நான் உன் மேலே ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீ தோக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. உடனே அமிலியா என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெர்ச்சன்ட்ஸ் கூடலாம் எப்படி விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே அதுக்கு வந்து பெர்னப் வந்து என்ன சொல்ற, இந்த ஆர்கிடியம் மெர்ச்சன்ட் பற்றி தான் பேசுறீங்கன்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்ல. நம்ம கிட்ட இருந்து வாங்கின எல்லா மெட்டீரியலுமே ஃபாரஸ்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அவுட் போஸ்ட்ல இருந்த எல்லாத்தையுமே ஆக்ஸ் வந்து அழிச்சிடுச்சு. அதனால பெரியடித்தால இப்போதைக்கு அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக கவுண்ட் ரேஃபோல்டு வந்து வருஷம் பெரியடித்துக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம இந்த மாதிரி நம்மளே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ்லேருந்து நைட் வரைக்கும் பெரியடித்து விட்டு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம வாங்கிட்டோம். அதுலேயும் முக்கால்வாசி நைட் அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்பேரியன் ட்ரைப் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ்ட் கூடவும் சண்டை போட்டிருக்காங்க. அது எல்லாமே குவாலிட்டியான சோல்ஜர்ஸ் அண்ட் நைட்ஸ் தான், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மெர்ச்சன்ட் கில்டை வந்து நீ யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கோ. உடனே அமிலியா என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து எப்போ ஃபுல்லாக பில்டப் ஆகி முடிக்குதோ அது வரைக்கும் யாருக்குமே நம்மளோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது. இப்படி அமிலியாவும் பெர்னப்பும் பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட் வந்து என்னை மன்னிச்சிருங்க அமிலியான்னு சொல்கிறான். உடனே பெர்னப் வந்து, உனக்கு கண்ணு தெரியலையா, இப்போ லேடி ரெஸ்ட் எடுக்கிற டைம், இப்போ ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இல்லை, இப்போ தான் எனக்கு கேட்லேருந்து ஒரு நியூஸ் வந்தது, மாஸ்டர் ஜிஸ்லியான் பெரிடியம் வந்து லேடியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. உடனே அமிலியா இந்த பக்கம், அந்த பைத்தியக்காரன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, ஒரு எதுக்கு இங்கே வந்தாருன்னா ஒரு மெர்ச்சன்ட் கில்டை பற்றி அது உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அமிலியாவுக்கும் பெர்னப்புக்கும் ஒரே ஷாக்கு. அடுத்தது விசிட்டர் ரூம் தான் காட்டுறாங்க. உடனே அமிலியாவும்,
நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து இங்க ஸ்டைலா உட்காந்து சொல்றான், ஹலோ அமிலியா அப்படின்னு. உடனே அமிலியா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ ஒரு லெட்டர் கூட போடாம இங்க வருவ அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம நீ இன்னுமா மேனஸ் கத்துக்காம இருக்க. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்படி இல்ல, உன்னோட பர்த்டே சீக்கிரமா வருதுல்ல, அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி gift நான் முதல்ல கொடுக்கணுன்றதுக்காக வந்தேன். நான் வரும்போது ஒரு மெர்ச்சன்ட் கில்ட பார்த்தேன். அவங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லவே அதுலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக. அதோட பேர் என்னமோ, அதோட பேர் வந்து ஆக்டியம் மெர்ச்சன்ட் கில்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறான். உடனே அமிலியா வந்து நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியல. எது எப்படியோ நான் உங்ககிட்ட இருந்து gift வாங்கிட்டேன். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஹீரோ வந்து அமிலியா ரேஃபோல்டு உட்காரு. இத்தனை நாளா யார் என்கிட்ட பேசுறதுக்கே வெக்கப்பட்டுட்டு என் முன்னாடி பேசாம இருந்தானோ அவன் இந்த மாதிரி பேசுறானா. அமிலியாக்கு இதெல்லாம் ரொம்பவே ஷாக்கா இருக்கு. உடனே ஹீரோ வந்து ஓகே நேரா விஷயத்துக்கே வரேன், எனக்கு இப்போ கொஞ்சம் கோல்டு தேவைப்படுது. உடனே நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு 10,000 கோல்டு காயின் கொடு. உடனே அதை கேட்டு அமிலியாக்கு வந்து ஒரே ஷாக். உடனே அமிலியா வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கிருந்தோ வந்துட்டு அதுவும் உன்னோட ஃபியான்சி கிட்ட போய் இவ்வளோ காசு கேட்குற, இது எப்படி கவுண்ட் பெரிடித்தோட ஆசைன்னு எடுத்துக்கலாமா? ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, இதுக்கும் என்னோட அப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு தான் தேவைப்படுது, எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நீ என்ன எப்படியும் கல்யாணம் பண்ண போறது இல்லை அப்படிதானே ஹீரோ முறைச்சிக்கிட்டே கேட்குறான். உடனே ஹீரோ வந்து உதாரணத்துக்கு அந்த எஸ்கார்ட் நைட்டே எடுத்துக்கோ, நீ மட்டும் இந்த லேண்டோட லாடா அப்படின்னா எப்படி அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் முன்னாடியே நீ உன்னோட பவரை பில்டப் பண்ணிட்டு இருக்கல, அது மட்டும் ரேஃபோல் ஃபுல்லாக பரவச்சுன்னா என்ன ஆகும், உன்னோட சக்சஷன் ஃபைட்டே முடிஞ்சிடும் இங்கேயே. உடனே அமிலியா வந்து எங்களோட ஜிசிலியான் நீங்கள் பேச்சுக்கு கூட இந்த மாதிரி பேசாதீங்க, இதை ஜோக்கா கூட என்னால் கன்சிடர் பண்ண முடியாது. உடனே ஹீரோ வந்து கவலைப்படாது, இப்போதைக்கு என்னால் அது சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்க முடியும், ஆனால் இந்த ரூம் விட்டு நான் வெறும் கையோட போனேன்னா அது என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது. உடனே அமிலியா அதுக்கு வந்து ஓ அந்த மாதிரி நடக்காது இப்போ. உடனே அமிலியா வந்து பெர்னப்பை கூப்பிட்றா. பெர்னப் உள்ள வந்த உடனே என்ன கேட்குறான்னா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட ஜிசிலியான் அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, பெர்னப் இவன் தான் எப்பவுமே அமிலியா கூடவே இருப்பான், அதுவும் இல்லாமல் நார்த்தோட ஃபைனஸ்ட் ஸ்குவாட் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். உடனே நம்ம ஹீரோ வந்து இந்த சினாரியோவை பார்த்த உடனே அமிலியாவை பார்த்து ஒன்று கேட்குறான், இப்போ நீ மட்டும் எனக்கு ஒன்றினா வார் பிரேக் அவுட் ஆகும், அது உன்னால் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறான். உடனே அமிலியா என்ன சொல்கிறான்னா, இதை கண்டிப்பாக என்னால் சமாளிக்க முடியும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீ வந்து என்கிட்ட மொட்டைத்தனமாக நடந்துக்கிட்டு அது தடுக்க வந்த நைட் மூலமாக நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிடுவோம். உன்னோட மரணத்துக்கு இதுதான் காரணம்னு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் சொல்ல போகிறோம். உடனே அமிலியா வந்து பெர்னப் கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லுவோம். பெர்னப் வந்து உங்கள் விஷ் படியே மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, சரி அப்போ இதை நீ இப்படி தான் விளையாடணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு. உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு வேறு வழி இல்லை, அப்போ நானும் கொஞ்சம் சீரியஸ் ஆகணும் போல அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் சாப்டருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.